ஒரு தேங்காய் வியாபாரி பையன் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டை 9 வருஷம் ஆகும். ஒரு ஏழப்பட்ட பையன் கூட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறான்னா அதுக்கு முக்கிய காரணமே இவர் மட்டும்தான். ஸோ இவரை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1903 தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுப்பட்டின்னு சொல்ற ஒரு சின்ன கிராமத்துலதான் காமராஜர் பிறகுறாரு. இவர் 6 வயசா இருக்கும் போதே இவங்க அப்பாவும் தாத்தாவும் ஒன்னா இறந்து போயிடுறாங்க. சோ அதனாலேயே இவங்க குடும்பம் மொத்தமா ஏழ்மைக்கு தள்ளப்படுறாங்க. சோ இதனால இவரை படிப்பை விட்டுட்டு இவர் வேலைக்கு போற சிச்சுவேஷன் உண்டாகுது. சோ அதனால அவர் மாமா கடையிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்தியாவுக்காக நிறைய பேர் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க. சோ அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அரசியல் மேல மிகப்பெரிய ஆர்வம் வருது. போகிற இவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல சேர்ந்துறாரு. இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த காங்கிரஸ் கட்சிக்காக நிறையவே உழைக்கிறாரு. எந்த அளவுக்கு உழைக்கிறாருன்னா ஒரு அடிப்படை தொண்டனா இருந்தவரு கிட்டத்தட்ட அடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் போஸ்டிங் வர அளவுக்கு உழைக்கிறாரு. ஃபைனலி 1954 தமிழ்நாடோட சிஎம் ஆயிடுறாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய நல்ல நல்ல திட்டங்களை ஏழைங்க கொண்டு வரதுனால அவரை அடுத்த 2 வாட்டியும் அவரை சிஎம் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவர் இருந்த 9 வருஷம் ஆட்சி காலத்துல 9 அணைகளை கட்டி தந்திருக்காரு. கிட்டத்தட்ட 18,000 ஸ்கூலை கட்டி கொடுத்திருக்காரு. முதல்ல இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் சொல்லி கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் இவர் மட்டும்தான். இந்த கட்சிக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உழைச்சதுனால தனக்காக அவர் எதுவுமே செஞ்சுக்கல. இதை எப்படி நான் சொல்றேன்னா, அதாவது அவர் இறக்கும் போது அவருக்கு சொந்த வீடு இல்ல, சொந்த கார் இல்ல, வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காரு. வெறும் 110 ரூபாய் மட்டும் தான் வச்சிருந்தார். இவரை மாதிரி ஒரு நல்ல தலைவரை காட்டுறவனுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.